பரிகாத்தான் நேஷனலின் ஸ்லாங்கூர் தலைவராக அஸ்மின் அலியை மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று பெர்சாத்து கட்சி பரிந்துரைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கட்சி தலைவர் முகைதீன் யாசின் மற்ற 5 மாநிலங்களுக்கு தலைமை தாங்குவதற்கான வேட்பாளர்களின் பெயர்களை சமர்ப்பித்துள்ளார். ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தில் அஸ்மின் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதால் அவர் இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் என்று முகைதீன் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற ஸ்லாங்கூர் பெர்சாத்து மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதை தெரிவித்தார். பேரா, நெகிரி சிம்லான், மலாக்கா, ஜொகூர் மற்றும் சபா ஆகிய மாநிலங்களின் பரிகாத்தான் நேஷனல் தலைவர்களுக்கான வேட்பாளர் பட்டியலை கூட்டணி தலைவர் அமாட் சம்சூரி முக்தாரிடம் சமர்ப்பித்துள்ளதாக முஹிதீன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மற்ற வேட்பாளர்களின் அடையாளங்களை அவர் வெளியிடவில்லை. மேலும் அடுத்த பொதுத் தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணியால் ஸ்லாங்கூரின் கட்டுப்பாட்டை கைப்பற்ற முடியும் என்று தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாக முஹிதீன் தெரிவித்தார். வெற்றி பெற தங்களுக்கு இன்னும் 7 இடங்கள் மட்டுமே தேவை என்று அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தில் உள்ள 56 இடங்களில் மொத்தம் 22 இடங்களை பரிகாத்தான் நேஷனல் தற்போது கொண்டுள்ளது. அடுத்த மாநில தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் மேலும் 10 இடங்களை வெல்லும் திறன் கொண்டது என்று கடந்த ஆண்டு அஸ்மின் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜலான் கிலான் லாமாவில் சிவப்பு விளக்கை மீறிச் சென்று 3 கார்கள் மீது மோதிய பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். 40 வயதுடைய அந்த சந்தேக நபர் பொறுப்பற்ற மற்றும் அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டிய குற்றத்திற்காக 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 42 ஒன்றின் கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக 3 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று பெட்டாலிங் ஜெயா காவல்துறை தலைவர் சம்சுதீன் மமாட் கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் மாலை சுமார் 6:20 மணி அளவில் அந்த சந்தேக நபர் சிவப்பு விளக்கை மீறிச் சென்று தனது பேருந்தை 3 கார்கள் மீது மோதியதாக நம்பப்படுகிறது. காரின் ஓட்டுநர்களில் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மற்ற ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் காயம் இன்றி தப்பினர். முதற்கட்ட சோதனையின் போது பேருந்து ஓட்டுநர் மது மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பது தெரிய வந்ததாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். சோதனை சாவடியில் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளை ஒருவர் கேலி செய்து கிண்டல் செய்வதை காட்டும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் வைரல் வீடியோ குறித்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. நேற்று காலை சுமார் 10 மணி அளவில் முகநூலில் பதிவேற்றப்பட்ட அந்த வீடியோ குறித்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி புகார் அளித்ததாக கிளந்தான் காவல்துறை தலைவர் யூசுப் மமாட் தெரிவித்தார். பணியில் இருந்த அதிகாரிகளை ஏமாற்றி பல சோதனை சாவடிகளை கடந்து சென்றதாக அந்த வீடியோவில் உள்ள நபர் கூறியதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த கூற்று பொறுப்பற்றது என்றும் ஆத்திரமூட்டும் தன்மை கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இது பொதுமக்களிடையே எதிர்மறையான கருத்தை உருவாக்குவதோடு காவல்துறையின் பிம்பம், நற்பெயர் மற்றும் நம்பகத்தன்மையையும் பாதிக்கக்கூடும் என்று அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தை தொடர்ந்து தண்டனை சட்டத்தின் பிரிவு 504, தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டம் 1998 பிரிவு 233 மற்றும் சிறு குற்றங்கள் சட்டம் 1955 பிரிவு 14 ஆகியவற்றின் கீழ் காவல்துறை விசாரணையை தொடங்கி உள்ளதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் கண்ணியத்தை குறைக்கும் அல்லது சட்ட அமலாக்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் எந்த ஒரு செயலும் கடுமையாக கையாளப்படும் என்று அவர் எச்சரித்தார். சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது எப்போதும் விவேகத்துடனும் பொறுப்புடனும் இருக்குமாறும் பொதுமக்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய உள்ளடக்கத்தை பரப்புவதற்கு அந்த தளத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் யூசுப் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். கடந்த 2022ஆம் ஆண்டில் வட மலேசிய பல்கலைக்கழகத்தின் விடுதியில் மின்சார தாக்கம் காரணமாக தனது மகள் இறந்ததை தொடர்ந்து தந்தை தாக்கல் செய்த 3 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கோரும் வழக்கை அலோஸ்டார் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வட மலேசிய பல்கலைக்கழகத்திற்கு எதிரான தனது வழக்கை இறந்தவரின் தந்தையான ஆர் சிவக்குமார் நிரூபிக்க தவறிவிட்டார் என்பதை கண்டறிந்த நீதிபதி முகமது ஜோஹான்லி இந்த வழக்கை 5000 ரிங்கிட் செலவு தொகையுடன் தள்ளுபடி செய்ததாக தெரிவித்துள்ளார். தனது தீர்ப்பில் 21 வயதான வினோசினி மின்சார அதிர்ச்சியால் இறந்தார் என்பதை வாதி நிரூபிக்க தவறிவிட்டார் என்று ஜோஹான் கூறினார். வினோசினிக்கு இதய தசைநார் பெருக்க குறைபாடு இருப்பதும் கண்டறியப்பட்டது என்றும் இது அரித்மியா எனப்படும் சீரற்ற இதய துடிப்பு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் ஒரு நிலை என்றும் இது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நீதிபதி மேலும் கூறினார். சிவக்குமார் சார்பில் வழக்கறிஞர்கள் எம் மனோகரன் மற்றும் எம் ஹரிஹரன் ஆஜரானார்கள்.
இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக மனோகரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் பத்துமலை பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தில் தனது 3 வயது மகனை துன்புறுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு பெண்ணை காவல்துறை தேடி வருகிறது. அதே வீட்டில் வசிக்கும் குழந்தையின் பாட்டி இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்ததாக கொம்பாக் காவல்துறை தலைவர் நூர் அரீஃபின் நசீர் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் மார்ச் மாத தொடக்கத்தில் இரவு சுமார் 8 மணி அளவில் இச்சம்பவம் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். அப்போது குழந்தை அழுவதை கேட்ட புகார் அளித்தவர் தனது தாய் குழந்தையை துன்புறுத்துவதாக சந்தேகித்துள்ளார். சந்தேகத்துக்குரியவர் உள்ளூர் பெண் மற்றும் குழந்தையின் தாய் ஆவார். அவருக்கு திருமணம் ஆகவில்லை. மேலும் குற்றத்திற்கான நோக்கம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தின் ஜூரிச்சில் நேற்று நடைபெற்ற கிராஸ்ஹோப்பர் கிண்ண 2026 போட்டியில் தேசிய மகளிர் ஸ்குவாஷ் சாம்பியனான சிவசங்கரி முதல்நிலை வீராங்கனையான எகிப்தின் அமீனா ஓர்ஃபியை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். போட்டியில் 3ஆம் நிலை வீராங்கனையாக உள்ள சிவசங்கரி 81 நிமிடங்களில் 11-7, 5-11, 8-11, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். உலக தரவரிசையில் 6ஆம் இடத்தில் உள்ள 27 வயதான சிவசங்கரி இதுவரை 9 முறை மோதியுள்ள உலக தரவரிசையில் 3ஆம் இடத்தில் உள்ள 18 வயதான அமீனாவை 2 முறை வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் சிவசங்கரி 2ஆம் நிலை வீராங்கனையான ஜப்பானின் சடோமி வதானோபேயை எதிர்கொள்கிறார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.